செசில் டால்ஸ்டன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். சென்ற காணொளியில சொத்து முதலாக வாங்குவது கணக்காண்டின் இடையில் மேற்கொள்ளப்படுமேயானால் குறைந்த செல் மதிப்பு முறையில் MS எக்ஸல் துணையுடன் தேய்மானம் எவ்வாறு கணக்கிடுவது என்பதை குறித்து விவாதித்தோம். ஹால்சி மற்றும் ரோவான் கூலி திட்டங்களை ஒப்பீடு செய்து இந்த காணொளியில நாம பார்க்கலாம். ஹால்சி திட்டம் மொத்த ஊதியம் என்பது நேர கூலி கூட்டல் மேலூதியம். நேர கூலி என்பது எடுத்துக்கொண்ட காலம் பெருக்கல் ஒரு மணிக்கான வீதம். மேலூதியம் என்பது 50% பெருக்கல் சேமித்த காலம் பெருக்கல் ஒரு மணிக்கான வீதம். ரோவான் திட்டம் மொத்த ஊதியம் என்பது நேர கூலி கூட்டல் மேலூதியம். நேரக்கூலி என்பது எடுத்துக்கொண்ட காலம் பெருக்கல் ஒரு மணிக்கான வீதம். மேலூதியம் என்பது சேமித்த காலம் வகுத்தல் அனுமதிக்கப்பட்ட காலம் பெருக்கல் நேரக்கூலி. இங்க நேரக்கூலியை பொறுத்த மட்டும் 2 திட்டங்கள்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. மேலூதியம் மட்டும்தான் வித்தியாசப்படுது. ஹால்சி மற்றும் ரோவான் கூலி திட்டங்களை ஒப்பீடு செஞ்சு பார்ப்போம். சேமித்த காலம் 0 இருக்கும்போது மேலூதியம் ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு மற்றும் உழைப்பு அடக்கம் ஒரு அலகுக்கு 2 திட்டங்களிலுமே சமமாகத்தான் இருக்கும். தொழிலாளி விரும்புவதில் வித்தியாசம் இல்லை, வணிக நிறுவனம் விரும்புவதிலையும் வித்தியாசம் இல்லை. அது ஹால்சி திட்டமாகவும் இருக்கலாம் அல்லது ரோவான் திட்டமாகவும் இருக்கலாம். சேமித்த காலம் அனுமதிக்கப்பட்ட காலத்தில் 50%க்கும் குறைவாக இருக்குமேயானால் மேலூதியம் ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு மற்றும் உழைப்பு அடக்கம் ஒரு அலகுக்கு ஹால்சியை விட ரோவான் திட்டத்தில் அதிகமாக இருக்கும். இதுல தொழிலாளி எதை விரும்புவாங்க அப்படின்னா ரோவான் திட்டத்தை, வணிக நிறுவனம் விரும்புவது ஹால்சி திட்டத்தை. அடுத்ததா சேமித்த காலம் அனுமதிக்கப்பட்ட காலத்தில் 50% இருக்குமேயானால் மேலூதியம் ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு மற்றும் உழைப்பு அடக்கம் ஒரு அலகுக்கு 2 திட்டங்களிலுமே சமமா இருக்கும். தொழிலாளி விரும்புவதில் வித்தியாசம் இல்லை, அது ஹால்சியாகவும் இருக்கலாம் அல்லது ரோவானாகவும் இருக்கலாம். வணிக நிறுவனம் விரும்புவதிலையும் வித்தியாசம் இல்லை, அது ஹால்சியாகவும் இருக்கலாம் அல்லது ரோவானாகவும் இருக்கலாம். ஏன்னா 2 திட்டங்கள்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்ததா சேமித்த காலம் அனுமதிக்கப்பட்ட காலத்தில் 50%க்கும் அதிகமாக இருக்குமேயானால் மேலூதியம் ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு மற்றும் உழைப்பு அடக்கம் ஒரு அலகுக்கு ரோவானை விட ஹால்சியில் அதிகமாக இருக்கும். எனவே தொழிலாளி விரும்புவது ஹால்சி திட்டத்தை, அதே நேரத்தில் வணிக நிறுவனம் விரும்புவது ரோவான் திட்டத்தை. எக்ஸல் ஷீட் 1 எடுத்துக்குவோம். ஒரு மணி நேரத்திற்கான வீதம் ரூபாய் 40 என்று எடுத்துக்குவோம். அனுமதிக்கப்பட்ட காலம் 10 மணி நேரம் என்று எடுத்துக்குவோம். உற்பத்தி செய்த அலகுகள் 20 அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். முதல்ல எடுத்துக்கொண்ட காலம் 10 மணி நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். அப்போ சேமித்த காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சமக்குறி அனுமதிக்கப்பட்ட காலம் கழித்தல் எடுத்துக்கொண்ட காலம். ஆக உங்களுக்கு சேமித்த காலம்ங்கிறது 0. இந்த அனுமதிக்கப்பட்ட காலத்தை நான் நிலையா எடுத்துக்கிறேன். ஆகையினால இந்த இடத்துல ஒரு டாலர் குறி நான் போட்டுக்கிறேன். ஆக உங்களுக்கு சேமித்த காலம் அப்படிங்கிறது 0. அடுத்தது சேமித்த காலம் வகுத்தல் அனுமதிக்கப்பட்ட காலம் சதவீதத்தில். சேமித்த காலம் 0 வகுத்தல் அனுமதிக்கப்பட்ட காலம் இந்த 10 மணி நேரம், இதையும் நான் நிலையா எடுத்துக்கிறேன். ஆக அது 0%. இப்போ ஹால்சி திட்டத்தின் கீழே நாம் எவ்வளவு அவருக்கு ஊதியம் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நேர கூலியை பொறுத்த மட்டும் எடுத்துக்கொண்ட காலம்ங்கிறது இந்த செல்லு சமக்குறி எடுத்துக்கொண்ட காலம் 10 மணி நேரம் பெருக்கல் ஒரு மணி நேரத்திற்கான வீதம் 40 ரூபாய். இது நிலையா எடுக்கணுங்கிறதுக்காக நான் டாலர் குறி போட்டுக்கிறேன். ஆக 400 ரூபாய் நேர கூலி. மேலூதியம்ங்கிறது 50% பெருக்கல் சேமித்த காலம் 0 ஆகினால் அது 0த்துல தான் வரும்
பெருக்கல் 1 மணி நேரத்திற்கான வீதம். 1 மணி நேரத்திற்கான வீதம் அப்படிங்கிறத நான் வந்து டாலர் குறியிட்டு வச்சுக்கிறேன். ஆக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 0 தான். அப்போ ஊதியம்ங்கிறது அவருக்கு நேரக்கூலி கூட்டல் மேலூதியம் ரெண்டையும் சேர்த்தோம்னா 400 ரூபாய். ஊதியம் 1 மணி நேரத்திற்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமக்குறி அவர் பெற்ற ஊதியம் வகுத்தல் எடுத்துக்கொண்ட காலம். எடுத்துக்கொண்ட காலம்ங்கிறது இந்த 10 மணி நேரம். அப்ப 40 ரூபாய் வருகிறது. உழைப்பு அடக்கம் ஒரு அலகுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது சமக்குறி. இந்த உழைப்பு அடக்கம் ஒரு அலகுக்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஊதியம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 400 ரூபாய் வகுத்தல் உற்பத்தி செய்த அலகுகள். உற்பத்தி செய்த அலகுகள்ங்கிறது 20. ஆக இது வந்து டாலர் சிம்பல் போட்டுக்கிறேன். உற்பத்தி செய்த அலகுகள்ங்கிறத டாலர் சிம்பல் போட்டுக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபாய் அவருக்கு வந்து கிடைக்குது. இவ்வாறாக தான் நாம வந்து ஹால்சி திட்டத்தில் வந்து நாம வந்து அதை வந்து கணக்கிட வேண்டியது இருக்கு. இப்போ ரெண்டாவது எடுத்துக்கொண்ட காலத்தை வந்து நாம வந்து 8 மணி நேரம் எடுத்துக்குவோம். எடுத்துக்கொண்ட காலம் 8 மணி நேரம். அப்ப சேமித்த காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சேமித்த காலம் 2 மணி நேரம் வருமா? 10 மணி நேரம் கழித்தல் 8 மணி நேரம் 2 மணி நேரம். அதனுடைய சதவிகிதம் சேமித்த காலம் வகுத்தல் அனுமதிக்கப்பட்ட காலத்தினுடைய சதவிகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 20% வரும். இப்போ இந்த இதில் குறிச்சிருக்கக்கூடிய சூத்திரத்தை நாம் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு விடை கிடைச்சிரும். இப்போ இதில் வந்து பாருங்கள், நேர கூலிங்கிறது 8 மணி நேரம் × 40 ரூபாய் 320 ரூபாய். மேலூதியம்ங்கிறது 50% பெருக்கல் 2 சேமித்த காலம் பெருக்கல் 40 ரூபாய். ரெண்டையும் கூட்டினோம்னா 360 ரூபாய். 360 வகுத்தல் எடுத்துக்கொண்ட காலம் 8 போட்டோம் அப்படின்னா 45 ரூபாய். அதற்கப்புறம் 360 வகுத்தல் உற்பத்தி செய்த அலகுகள் 20 போட்டோன்னா 18 ரூபாய். இப்போ அடுத்ததா நாம் வந்து மூன்றாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, எடுத்துக்கொண்ட காலத்தை வந்து நாம் வந்து 50%ங்கிற வர்றது மாதிரி எடுத்துக்கலாம். அப்படின்னா 5 மணி நேரம் அவர் எடுத்துக்கொண்ட காலம்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5 மணி நேரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சேமித்த காலம் 5 மணி நேரம். அப்போ சேமிப்பு சதவிகிதம் பார்த்தீங்கன்னா 50%. இப்போ வந்து நமக்கு வந்து என்ன அந்த ஊதியம் மேலூதியம்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஃபார்முலா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். 200 ரூபாய் நேரக்கூலி, 100 ரூபாய் அவருக்கு மேலூதியம், மொத்தம் 300 ரூபாய். 300 வகுத்தல் எடுத்துக்கொண்ட காலம் 5 மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா 60 ரூபாய் 1 மணி நேரத்திற்கு. உழைப்பு அடக்கம் ஒரு அலகுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபாய் வருது. அடுத்ததா சேமித்த காலம் 50% அதிகமாக போகிற மாதிரி எடுத்துக்குவோம். 4 மணி நேரம் எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வைத்துக்குவோம். அப்போ அவர் எவ்வளவு நேரம் சேமிப்பார் அப்படின்னா 6 மணி நேரம். அது வந்து 60%. இப்போ இந்த 60% வந்திருக்கு. இப்போ அவருடைய ஊதியம் மேலூதியம் இதெல்லாம் எவ்வளவு வருகிறது என்று பார்ப்போம். 160 ரூபாய் நேரக்கூலி, 120 ரூபாய் மேலூதியம், 280 ரூபாய் அவருக்கு மொத்த ஊதியம். இந்த 280 வகுத்தல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அந்த எடுத்துக்கொண்ட காலம் 4ஆல் இது பண்ணோன்னா 70 ரூபாய் கிடைக்குது. இதுதான் வந்து ஊதியம் 1 மணி நேரத்திற்கு. உழைப்பு அடக்கம் ஒரு அலகுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14 ரூபாய் கிடைக்கிறது. ஆக 0 ஆக இருக்கும்போது அவருக்கு வந்து 400 ரூபாய், 20% சேமிப்பு இருக்கும்போது 360, 50% சேமிப்பு இருக்கும்போது 300, 60% சேமிப்பு இருக்கும்போது 280 கிடைத்தாலும் இந்த ஊதியம் 1 மணி நேரத்திற்கு என்பது அதிகமாகிட்டே போகுது. 40, 45, 60, 70 ரூபாய். அதை நாம் இங்கே வேணா குறிப்பிடலாம். ஊதியம் 1 மணி நேரத்திற்கு முதல் இதில் வந்து 40 ரூபாய், ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 ரூபாய், மூன்றாவது வந்து அவருக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 ரூபாய், நாலாவதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து 70 ரூபாய் 1 மணி நேரத்துக்கு கிடைக்குது. இது வந்து ஹால்சி திட்டத்தில். நாம் வந்து அடுத்ததாக ரோவான் திட்டம் பார்க்கலாம். ரோவான் திட்டத்தில் உங்களுக்கு நேர கூலிங்கிறது எடுத்துக்கொண்ட காலங்கிறது 10 மணி நேரம் முதல் இதில் பெருக்கல் 1 மணி நேரத்திற்கான வீதம் இந்த 40 ரூபாய் B1 செல்லு
அதை வந்து நம்ம வந்து $1 போட்டுக்கோம். அதனால் நம்ம வந்து பிறகு இந்த சூத்திரத்தை காப்பி பண்ணி மற்ற இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். மேலூதியம்ங்கிறது சேமித்த காலம். சேமித்த காலம்ங்கிறது இந்த இடத்துல 0 வகுத்தல் அனுமதிக்கப்பட்ட காலம். அனுமதிக்கப்பட்ட காலங்கிறது இந்த செல் பெருக்கல் நேர கூலி. நேர கூலிங்கிறது இந்த செல்லு. இப்போ இந்த இடத்துல 0 தான் வரும். அடுத்தது இது ரெண்டையும் நம்ம வந்து கூட்டணும். நேர கூலி கூட்டல் மேலூதியம் $400 தான் வரும். ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளோன்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 400 வகுத்தல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எவ்வளவு மணி நேரம் அவர் வந்து எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். எடுத்துக்கொண்ட காலம் 10 மணி நேரம் ஆகையால $40. உழைப்பு அடக்கம் ஒரு அலகுக்குங்கிறது இந்த $400 வகுத்தல் இந்த உற்பத்தி செய்த அலகுகள். இதையும் நம்ம வந்து டாலர் சிம்பல்ல போட்டுக்கிறோம். $3 ஆக $20. இப்போ இதில் பாருங்க, ஹால்சி திட்டத்துக்கும் ரோவான் திட்டத்துக்கும் வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு சேமித்த காலம் 0 இருக்கும்போது 2 திட்டமும் ஒரே மாதிரியே தான் இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, 2வது திட்டத்துக்கு போவோம். 2வது திட்டத்துக்கு இந்த சூத்திரத்தை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு வந்து இதில் வந்து வித்தியாசம் வருது. அந்த சூத்திரம் சரியாக நாம் வந்து இது பண்ணலை. ஏன் பண்ணலை? இந்த இடத்துல பாருங்க, B5ங்கிறது என்ன? சேமித்த காலம். சரி, அது வகுத்தல் B2ங்கிறது அனுமதிக்கப்பட்ட காலம். அனுமதிக்கப்பட்ட காலம் வந்து நிலையாக இருக்கணும். அதனால இந்த இடத்துல டாலர் சிம்பல் போட்டுக்கிறோம். பெருக்கல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க J6ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நேர கூலி. அப்போ இந்த சூத்திரம்ங்கிறது இந்த இடத்துல கரெக்டு. இப்போ இதை எடுத்து இதில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து தொகை கிடைச்சிருச்சு. ஆக 2வது இது எடுத்துக்கொண்ட நேரம் 8 மணி நேரமாக இருந்து இருக்கும்போது சேமித்த காலம் 2 மணி நேரமாக இருக்கும். 20% அந்த சேமித்த காலம் அனுமதிக்கப்பட்ட காலத்தில். அப்போ அவருக்கு நேர கூலி வந்து $320. மேலூதியம் $64. அதாவது மேலூதியங்கிறது சேமித்த காலம் 2 வகுத்தல் அனுமதிக்கப்பட்ட காலம் 10, அதாவது 20% இந்த $320 இந்த நேர கூலியில அது வந்து $64. ரெண்டையும் கூட்டினோம்னா $384. ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு 384 வகுத்தல் 8 எடுத்துக்கொண்ட காலம் 48 வருது. உழைப்பு அடக்கம் ஒரு அலகுக்கு பார்த்தீங்கன்னா 384 வகுத்தல் 20 19.2. இப்போ 3வது திட்டத்திற்கு வந்து போகலாம். மூன்றாவது எடுத்துக்கொண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம். அந்த நேரத்தில் என்ன அவருக்கு வந்து ஊதியம் கிடைக்குது ரோவான் திட்டம் பிரகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா $200 நேர கூலி, $100 மேலூதியம், மொத்தம் $300. இதில் ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு $60. உழைப்பு அடக்கம் ஒரு அலகுக்கு $15. 4வது நாம் வந்து எடுத்துக்கொண்ட காலம் 4 மணி நேரம்னு வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் அவருக்கு வந்து என்ன ஊதியம் கிடைக்குது என்று பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த சூத்திரத்தை. $160 நேர கூலி, $96 மேலூதியம், மொத்தம் $256. ஆக ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு $64. உழைப்பு அடக்கம் ஒரு அலகுக்கு $12.8 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதையும் நம்ம வந்து இங்கேருந்து நாம் வந்து எடுத்துக்கலாம். $40. இதை பொறுத்த மட்டும் $48. 3வதுக்கு $60. 4வதுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க $64. ஆக சேமித்த காலம் 0 இருக்கும்போது, சதவிகிதம் 0 இருக்கும்போது 2 திட்டத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அதே நேரத்தில் 50% கீழே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஹால்சி திட்டத்தை விட ரோவான் திட்டத்தில் அதிக ஊதியம் கிடைக்குது. உழைப்பவருக்கு வந்து அதிக ஊதியம் கிடைக்குது. அதே இதில் 50% இருக்கும்போது 2 திட்டத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, 2 திட்டத்துக்கும் வித்தியாசம் இல்லை. 50% அதிகமாக போகும்போது ஹால்சி திட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பாளிக்கு அதிக வருவாயை ஈட்டி கொடுப்பதா இருக்குது.
ரோவான் திட்டத்துல அவருக்கு கிடைக்கக்கூடிய ஊதியமானது குறைவாக இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஆக இந்த காணொளியில ஹால்சி திட்டம் மற்றும் ரோவான் திட்டம் மூலமாக எவ்வாறு ஊதியத்தை கணக்கிடுவது அப்படிங்கிறது குறித்து விவாதித்தோம். மேலும் 2 திட்டங்களையும் ஒரு ஒப்பீடு செய்து தொழிலாளி எந்த நேரத்தில் விரும்புவாங்க, எந்த நேரத்தில் வணிகம் விரும்பும் அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம். அடுத்த காணொளியில கணக்குகளை வகைப்படுத்துதல் குறித்து நாம விவாதிப்போம். மேலும் விவாதத்திற்கு கமெண்ட் பண்ணுங்க அல்லது cecildalston@gmail.com என்ற மின்னஞ்சலை தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் செசில் டால்ஸ்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.